எப்பயும் ஒரே மாதிரி சுவையில் ஒரிஜினல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு நான் 3 பீஸு தேங்காவை பின்னாடி அந்த கருப்பாக இருக்கிறத எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து பச்சை மிளகாய், இஞ்சி. இப்போ இந்த தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நான் 2 பச்சை மிளகாய் மட்டும் 1 துண்டு இஞ்சி போடுறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த தேங்காவை சாப்பிட்டு பார்க்கணும். யூஸ்வலாக தேங்காய் உப்பாக இருந்துச்சுன்னா அதில் 1/4 ஸ்பூன் சர்க்கரை போடணும். ஏன்னா தேங்காய் சட்னியோட டேஸ்ட்டே இனிப்பு தேங்காயில் தான் இருக்குது. அதனால் அதை மட்டும் செக் பண்ணி போடணும். அதோட 1/4 தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அரைக்கிறேன். தண்ணியை ஊற்றினா உப்பு மிக்ஸி ஜார் மூடியிலலாம் ஒட்டிக்கும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அரைச்சி இதை பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு பார்த்துருவோம். கடாயை வச்சு கடாய் சூடானதும் இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ இதில் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை இங்கே. இப்போ இதோட சீரகம் போட்டவுடனே ஆஃப் பண்ணிடுறேன். சீரகம் கொஞ்சம் தீயிலேயே கருகிடும். இதை இப்போ சட்னியில் சேர்த்துடுறேன். இப்போ சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.